டேய், நாளைக்கு ஆயுத பூஜைடா. பேக்கில் இருக்கிற குப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வைடா. நான் படம் பார்க்க போகிறேம்மா, நீயே பண்ணிக்கோ. எந்த வேலையும் செய்யாத எருமை. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். பேக்கில் இருக்கிற குப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வைடா. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். டேய் சொல்றா. டேய் ஸ்ரீராம், நான் சொல்கிறது கொஞ்சம் கவனமாக கேளுடா. சரி சொல்லு. காலேஜ் லாஸ்ட் டே அன்னைக்கு நான் தம்மு பாக்கெட்டை வெளியே எடுத்தேனா? ஆமா. அப்போ கரெக்டாக சார் கிளாஸ் உள்ள வந்தாரா? ஆமா. அப்போ இந்த தம்மு பாக்கெட்டை உன் கையில் கொடுத்தனா? ஆமா. அதை நீ யார் பேக்கெட்டா வச்ச? ஏண்டா அவன் லாக்டவுன்ல சோறு கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்போ உனக்கு அந்த தம்மு முக்கியமாடா? டேய் நாயே, நாளைக்கு ஆயுத பூஜைடா. எல்லாரும் வீட்டையும் க்ளீன் பண்ணுவாங்க. மெயினாக சாமி கிட்ட புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு பேக்கை க்ளீன் பண்ணுவாங்க. நம்ம பசங்க எவங்கிட்ட தான் தம்மு பாக்கெட் இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு சொல்றா. இரு யோசிக்கிறேன். ஞாபகம் வந்துருச்சு. என்ன? நீ என்கிட்ட கொடுத்தல, அதே மாதிரி என் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நான் கொடுத்தேன். உன் பக்கத்துல யார் இருந்தா? டேய் நம்ம முரளிடா. நம்ம முரளியா? ஐயோ, அவன் வேற மொக்க போடுவானே. சரி அவனை ஆட் பண்றான். சரி ஆட் பண்ணு, பேசுவோம். சொல்றா. டேய் ஸ்ரீராம் சொல்டா. டேய் முரளி, காலேஜ் லாஸ்ட் டே அன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு தம்மு பாக்கெட் கொடுத்தேன்ல, அது யார் பேக்ல வச்ச? காலேஜ் லாஸ்ட் டே அன்னைக்கு 4 பிளாக்ல வச்சுருக்கேன். தேவர மாதிரி இருந்தேன். ஏமா நீ என்ன கேட்ட? தம்முடா, தம்மு பாக்கெட்டு. நான் அதை மதன் கிட்ட கொடுத்துருந்தா. நம்ம மொட்டை மதனா? ஆமாண்டா. சரி லைன்ல இரு, அவனே ஆட் பண்றான். டேய் யோகி, மதன் நினைச்சு வேற யாருக்காச்சும் கூப்பிட்டியாடா? மதனுக்கு தானடா போட்டேன். டேய் மதனே. சொல்லு மச்சான். என்னடா அடையாளமே தெரியாம மாட்ட? டேய் யாரா அந்த பொண்ணு? முடியல வேற வளர்த்துட்ட. டேய் மதனே, காலேஜ் லாஸ்ட் டே அன்னைக்கு சார் உள்ளே வரும்போது உன் கையில் ஒரு தம் பாக்கெட் கொடுத்தேன் தெரியுமா? அது எங்கே வச்ச? டே அது எப்பயோ நடந்த விஷயம்டா, அதெல்லாமாடா இப்போ கேட்டுனுப்ப ஞாபகமே இல்லைடா. ஆமா, நீ ஏன் சட்டை இல்லாம இருக்கா? டே சரி இருங்கடா, எப்பா போய் சட்டை போட்டுன்னு வர, அசிங்கமா இதுடா. அந்த பாக்கெட்டை யார்டா கொடுத்த? டேய் கொஞ்சம் யோசிச்சு சொல்றா, வாழ்க்கை பிரச்சனைடா. டேய் அந்த பாக்கெட் நான் ராமசாமி கிட்ட கொடுத்தேன்டா. என்னது ராமசாமி கிட்டியா? நம்ம சஞ்சய் ராமசாமி கிட்டயா? 5 நிமிஷத்துல யாருன்னு அவனே மறந்துடுவான்டா. இது எப்படா ஞாபகம் வச்சிருப்பான்? ட்ரை பண்ணுவோம் இரு. டே ராமசாமி, காலேஜ் லாஸ்ட் சார் கிளாஸ் உள்ள வரும்போது நான் உங்களை ஒரு டம்ப் ஆகிட்டு கொடுத்தனே, அது எங்கடா வச்சா? நல்லா யோசிச்சு பாடுறா. ஆமா, நீங்கெல்லாம் யாரு? டேய் மதனே, உன் பக்கத்துல இருக்கிற பொண்ணு யாருன்னு சொல்லவே இல்லையடா. டேய் இப்போ அதுவாடா முக்கியம், முதல்ல இவனுக்கு ஞாபகப்படுத்துங்கடா. டேய் ராமசாமி, எனக்கு தெரியலையாடா, யோகேஷ்டா. நம்ம மதன், ஸ்ரீராமு, முரளி, நம்மளாம் ஒன்னா காலேஜ்ல படிச்சுமே. ஞாபகம் வந்துச்சு. நம்ம என்ன காலேஜ் படிச்சோம்? A few moments later. அது நீ யார் பேக்லடா வச்ச? ஓ அதுவா, தெரியலடா. டேய் இது வேலைக்கு ஆகுதுடா. அன்னைக்கு அந்த பெஞ்சில் நம்ம 5 பேர் தான் இருந்தோம். கண்டிப்பா நம்ம 5 பேர்ல யார் பேக்ல தான் அந்த தம்மு பேக்கெட் இருக்கு. டேய் ஸ்ரீராமு, இப்போ உன் பேக்கை செக் பண்றான். பேக்கை கொட்டுறேன், நல்லா பாத்துக்கோ. டேய் ஏன் பென்ட்ரைவ் விடாது? நான் காணும் தேடும் போது நீ தானே கூட சேர்ந்து தேடிந்த. டேய் அது ஏன் ஹெட்செட்ல? டேய் ஏன் ஆர்டிஸ்ட் கிடாது? 1 டிவி ஸ்டெடி மெட்டீரியல் வச்சிருக்கேன்டா. இல்லடா, நீங்கெல்லாம் சேஃபா வச்சுக்க மாட்டீங்க, அதனாலதான் நான் சேஃபா எடுத்து வச்சுக்கிட்டேன். மன்னிச்சுக்கோங்கடா. டேய் முரளி, நீ போய் செக் பண்றா. இது ஒரு நாள் யாழ் மாம்பழம் சாப்பிட்டு கீழே போட்டதுடா. இதெல்லாம் நான் அவளுக்கு கொடுக்கணும்னு வாங்கி வச்சிருந்தேன். greeting cards கொடுக்கணும், இந்த லவ் லெட்டர்ஸ். அவள் ஒரு தேவதை.
போதும் போதும் போதும். டேய் மதனு, இப்போ செக் பண்றான். டேய் நீயுமாடா? ஆமாம், நீ எந்த பொண்ணு கொடுக்குற வாங்கி வச்ச? இது பக்கத்து வீட்டு பர்மிளா, இது ஏத்த வீட்டு இலக்கியா, இது கீழ் வீட்டு கவிதா, இது மேல் வீட்டு மாளவிகா, இது சாந்தி, நித்யா, சுகன்யா, சரண்யா. டேய் உங்களுக்கு தான்டா நான் மொட்டை மதன், பொண்ணுங்களுக்கு எல்லாம் நான் மன்மதன்டா. டேய் ராமசாமி, ஆமா நீங்கெல்லாம் யாரு? One eternity later. ஞாபகம் வந்துச்சா? ஆ இப்போ அந்த தம்மு பாக்கெட் எங்க இருக்குன்னு தெரியல. டேய் அதை உன் பேக்ல தான்டா வச்சேன். என்னடா சொல்ற? போய் பாரு. ஆமாடா, உன் பேக்கில் தான் வச்சான்னு நினைக்கிறேன். அட பாவிங்களா. என்னடா ஒன்றும் இல்லையா? எங்க போயிருக்கோம்? டேய் மகனே, இந்த லாக்டவுனில் எனக்கு ஒரு சுட்டு வீடு கூட கிடைக்கலடா. உனக்கு மட்டும் எப்படா?